ஹாய், ஹலோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி டே வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 5:50க்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. ஆனால் 6 மணிக்கு தான் எந்திரிச்சு வெளியில் வந்தேன். எனக்கு என்னமோ மார்கழி டைமில் கூட அந்த அளவுக்கு பனி தெரியலை. ஆனால் இப்போ எந்திரிச்சு சுத்தமாகவே வெளியில் வர முடியலங்க. 6:30, 6:30, 7 மணிக்கு தான் கொஞ்சம் மினிமலாக விடியிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் ஊர்லலாம் எப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு வந்த பிறகு சூரியன் வந்துட்டாங்க. அவங்களையும் ஒரு சில வீடியோக்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டீயை போட ஆரம்பிச்சிட்டேன். டீ போட்டுலாம் குடிச்சிட்டு மாமா வந்திருந்தாங்க, அத்தை வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சாப்பாடுங்க, டிஃபன் செய்யலை, நைட்டுக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சோறாக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. வெங்காய குழம்பும் நம்ம வீட்டில் காய்ச்ச பாகற்காய் பொரியலும் தாங்க. மாலை போடுறதா இருக்கோம். மாமா மாலை போட போகிறாங்க, அதனால் விரதமாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த படம் ஓடுனுச்சுங்க, அருவி படம். என்னன்னு தெரியல, பாதியிலேருந்து தான் பார்த்தேன். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், ஆனால் ஃபுல்லாக பார்த்ததில்ல இந்த படம். லாஸ்ட்டு இந்த சீனை பார்க்கும்போது என்னால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. ஆக்சுவலாக நான் அந்த அழுந்த வீடியோவும் நான் எடுத்தேன் என்னைய. ஆனால் அது பார்க்க ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு போடலை. யார் யாரெல்லாம் இந்த படம் பார்த்து அழுதுருக்கீங்கங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் துணியெல்லாம் ஊற வச்சுருந்தேன் துவச்சி. சரி அதுக்கப்புறம் புழிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் புழிஞ்சிட்டு காய போட்டுட்டு அதுக்கப்புறம் மொழிக்கு சுடுதண்ணி போட்டு குளிக்க வச்சுட்டேன். மொழி எப்படி குளித்து ஒரு 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் டெய்லி குளிக்க வச்சுடுவேன். ஆனால் பிள்ளைக்கு முடியாமல் போனதுலேருந்து குளிக்க வைக்க முடியல. ஸோ அவங்களுக்கும் சுடுதண்ணியை போட்டு குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பாசிப்பயிறு வந்து ஊற வச்சு அவிச்சு கொடுத்துருந்தேன். நாட்டு சக்கரை போட்டு. சரி தேங்காய் போட்டால் ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்குன்னு சொல்லிட்டு இதை 2 மட்டும் கொடுத்தேன். ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கினாங்க. நீங்களே பாருங்கள். அதில் வேற என்ன ஸ்பூன் வேணும்? வேணுமா, ஸ்பூன் வச்சா தான் சாப்பிடுவேங்கிற மாதிரிலாம் என்னது? கேட்டாங்க. ஆனால் வச்சு ஒரு வாய் அள்ளி வச்சாங்க. ஸ்பூனா? ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம மெனக்கெட்டு ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க திங்காமல் இருக்கும்போது நம்மளுக்கு வருங்க பாருங்க ஒரு வேதனை. அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டேங்க. இன்றைக்கி இப்படி தான் போணுச்சு.